ஓம் நமச்சிவாய். ஓம் சிவாய நமய நம சிவம் அசிவயன வயனமசி நமச்சிவாய். ஜோதிடம் என்னும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது முன்னோர்கள், எனது குருமார்கள், எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய். நாம இன்னைக்கு இந்த பதிவுல சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டா, பெரும்பாலான ஆலயங்கள்ல நம்ம போய் வணங்கும் போது அந்த ஆலயங்களோட புராதனத்தை பற்றியும் அதோட தல வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சமீபத்துல ஆடி மாதம் 1ஆம் தேதி நாம நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகில் உள்ள திருவிடைக்கிளி என்னும் பாலசுப்பிரமணிய ஆலயத்துக்கு சென்றிருந்தோம். அந்த ஆலயத்தில் உள்ள மகிமையை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா அங்க உள்ள குருக்களே அதை பற்றி சில விஷயங்களை சொல்லி நாம அதை பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பதிவாகப்பட்டது இந்த பதிவுலயே வரும், அதையும் பாருங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜோதிடத்துல ராகுவால் ராகுன்ற கிரகத்தினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா பித்ருக்களோட சாபம் தோஷம் உள்ளவங்க, மேலும் பாத்தீங்கன்னாக்கா சத்ருக்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புத்திரத்திற்காக பார்த்தீங்கன்னாக்கா சில தடைகள், 5ஆம் இடத்தில் ராகு போது புத்திரம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கக்கூடிய விஷயங்கள், இது போல இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில தோஷ நிவர்த்தி. அதே நேரத்தில் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லக்கூடியது, குரு பகவானை சனி பகவான் பார்க்கும்போது சமசப்தம பார்வை, இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம முன்னாடி ஏற்கனவே இதே யூடியூப்ல பதிவுல போட்டிருக்கோம். குரு பகவானுக்கு சனி பகவானின் பார்வை இருக்கும்போது அது பிரம்மகத்தி தோஷமாகவும் அது பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கோம். இதுக்கெல்லாம் நிவர்த்தி தரக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடியது தரங்கம்பாடி அருகில் உள்ள திருவிடைக்களி அப்படின்ற ஒரு பால சுப்பிரமணியர் ஆலயம். இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முருகபெருமானை நம்ம வணங்கி அதன் பிறகு சிவபெருமானை வணங்கக்கூடிய விதத்தில் இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஆலயமாக இருக்குது. அதுபோல இருக்கிற ஆலயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள சங்கடங்கள், தகப்பனை கண்டால் மகனுக்கு ஆகாது, மகனுக்கு பார்த்தீங்கன்னா அதே நேரத்துல மகன் தகப்பனை வெறுக்கிறதும் தகப்பன் மகனை வெறுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஜாதகத்தில் உள்ளவர்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அதுல ஒரு பெரிய ஒரு நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்லுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆலயம் பாத்தீங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமா இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மரத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற குராமரம் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குது. அதுதான் ஸ்தல விருட்சம். அந்த மரத்துக்கு பூஜை பண்ணி நாம பாத்தீங்கன்னாக்கா அதற்கான வழிபாடுகளை செய்யும் போது ராகுவால் வரக்கூடிய தோஷ நிவர்த்தி பெறுவதையும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆலயம் சொல்லும். அது போல உள்ள ஒரு ஆலயத்துக்கு அதை நம்ம பாத்தீங்கன்னாக்கா போய் வழிபாடு பண்ணி அந்த ஆலயத்தில் உள்ளது நாம விளக்கங்கள் சொல்றது, அந்த கோவிலை சேர்ந்த குருக்கள் சொல்லும் போது அதை நீங்க கேட்கறது நல்லதா இருக்குமென்றதுக்காக இந்த பதிவை போட்டிருக்கோம். அதனால திருமண தோஷம் உள்ளவங்க, அதாவது ராகுவால் திருமண தோஷம் தடைபடுறது, அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவானால் புத்திரம் தடைபடுறது, ராகு பகவானால் பாத்தீங்கன்னாக்கா சத்துருக்களால் பிரச்சனை வர்றது, இது போல உள்ள ஜாதகதாரர்கள் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆலயத்துக்கு போய் வழிபடும் போது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா அனுகிரகம் கிடைச்சி சுபிட்சம் ஏற்படும்னு சொல்லுது. அதனால இந்த பதிவை பார்க்கிறவங்க உங்களுக்கு அது போல ராகுவால் பாதிப்பு, புத்திரர்கள் இல்லைன்ற ஒரு வருத்தம், தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள சச்சரவுகள் நீங்கிறது, அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா மற்ற தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு நீங்க போய் வழிபட்டுட்டு வர்றது சிறந்த அமைப்பை தரும். அது எந்த விதத்துல இருக்குதுங்கிறது அவங்களோட ஜனனகால ஜாதகத்துல ராகு பகவான் எந்த இடத்துல இருந்து பாதிப்பு தராருன்றது தெரிஞ்சு அதற்கு தகுந்தாப்புல போய் வழிபடும் போது அந்த குராமரத்தில் வழிபடுறது, குராமரத்துக்கிட்ட போய் நம்ம பாத்தீங்கன்னா அவர் குருக்கள் சில விஷயம் சொல்றாரு, அதன்படி வழிபடுறது நமக்கு சிறந்த பலனை தரும்னு சொல்றோம். அதனால இந்த பதிவை பார்க்கிறவங்க
அதுபோல வழிபாடு செய்திருக்கிறதுக்கு உங்களோட ஜாதக அமைப்பில் கிரகங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பலம் பொருந்தி பலம் இல்லாத பலகீனமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற்போல் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரும் பலன் தரும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னாக்க இதை தொடர்ந்து இந்த பதிவுல அந்த குருக்கள் பேசுறதையும் கேட்டு உங்களோட வழிபாடு அப்படிங்கிறத நீங்க போய் ஆலய வழிபாடு செஞ்சு அதன் மூலியமா நல்ல ஒரு அனுகிரகத்தோட வாழணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, அந்த குருக்கள் பேசுறது அதுல இருக்கும். ஓம் நமச்சிவாய. ஓகே. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம். சித்தி விநாயகமூர்த்திக்கும் உமா கோமலஹஸ்தாபியாம் லலாடகம் இரண்யகுண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரத்வஜம். எல்லாம் அல்ல அருள்மிகு ஸ்ரீ திருவிடைக்கழி பாலசுப்பிரமணிய பெருமானுடைய வரலாறை பற்றி ஒரு 5 நிமிடம் நான் கூற இருக்கிறேன். இந்த கோவிலாகப்பட்டது மிகவும் புராதனமான கோவில். சோழவல்ல நாட்டு திருச்செந்தூர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். என்ன காரணம் அப்படின்னாக்க, அருணகிரிநாதர் 6 படை வீடு பெற்று வந்து இங்கே பார்க்குற போது வேர்ந்து போனார். நான் முதல்ல இங்கே வந்திருக்கணும், இது வந்து ஆதி திருச்செந்தூர் அப்படின்னு அவர் வாயால் சொல்லப்பட்ட இடம் இந்த ஸ்தலம். அப்படிப்பட்ட விசேஷமான ஸ்தலம். திருச்செந்தூரில் சூரபத்மாசுர சம்ஹாரம் பண்ணி முடிஞ்ச உடனே பஞ்சலிங்கம் பூஜை ஆறுது. பஞ்சலிங்கம் பூஜை முடிஞ்ச உடனே திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானுக்கு நிச்சயதார்த்தம் கொண்டு இருக்குது. அந்த நிச்சயதார்த்தம் நடக்கிற பொழுது சுவாமிகிட்டேருந்து உத்தரவாருது, உன்னுடைய இந்த சூரபத்மாசுர சம்ஹாரமாகப்பட்டது வதம் இன்னும் பூர்த்தி அடையல, அவருடைய பையன் இருக்கான் இரண்யாசுரன் சொல்லிட்டு இந்த இரண்யாசுரனையும் போய் சம்ஹாரம் பண்ணிட்டுவான்னு சொல்ல, அந்த இரண்யாசுரன் சொல்லக்கூடிய மச்ச அவதாரம்னு பேர். மச்சம் அப்படின்னா வடமொழியில் மச்சம்னாக்க தமிழில் வந்து சுறாமீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுறாமீன் அவதாரம் எடுத்து அருகாமையில் இங்கே கடல் தரங்கம்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கடல், இந்த கடற்கரை கீழ்கரை, திருச்செந்தூர் கரை மேல்கரை, இது வந்து கடலை ஒட்டின பிரதேசம். இங்கே அமர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சுறாமீன் வடிவத்தில் கடலில் ஒரு சிவபூஜை பண்ணுறார். அது கடலை ஒட்டினாப்பில் இன்றைக்கி சிவாலயம் இருக்குது, மாசிலாமணி சிவன் பேர். அந்த சிவனை வழிபாடு பண்ணிட்டுருக்கார். முருகப்பெருமான் அங்கேருந்து இங்கே வந்து போய் பார்க்கும்பொழுது அந்த இரண்யாசுரனை சம்ஹாரம் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, அங்கே போய் தேங்கி நிற்கிறார். சிவபூஜை பண்ணினா சம்ஹாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஐதீகம், சாஸ்திரங்கள். இந்த இரண்யாசுரனை சம்ஹாரம் பண்ண முடியாமல் இங்கே தவிச்சு நிற்க, இங்கே உள்ள அம்பாள் ஞானாம்பிகை தோண்டி சம்ஹாரம் பண்ண போன குழந்தை காணுமே அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது இரண்யாசுரனை சம்ஹாரம் பண்ணாமல் தயங்கி நிற்கிறார். அந்த ஊருக்கு பேர் தயங்கம்பாடின்னு பேர். நாளடைவில் இப்போ தரங்கம்பாடி அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ இங்கே உள்ள அம்பாள் அனுகிரகம் பண்ணி இந்த இரண்யாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு வந்து சிவபூஜை பண்ணுறதுனால இதே குராமரத்தில் அமர்ந்து சிவபூஜை பண்ணுற பிருத்தின்னு சொல்லக்கூடிய மண்ணால் பிடிச்சி வச்சு சிவபூஜை பண்ணுறார். சிவபூஜை பண்ணும்பொழுது முருகப்பெருமானுடைய சாபதோஷங்களை நிவர்த்தி பண்ணி நீ நானும் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்தானத்தை விட்டு கொடுத்துட்டு பின்னாடி சிவனை முன்னாடி முருகன் உள்ளுக்குள்ளே இருப்பார். பார்க்கலாம், சதாசிரவகாலம் சிவபூஜை கோலத்தில் அங்கே உள்ளுக்குள்ளே முருகன் இருக்கார். பாதத்தில் ஸ்படிகள் இங்கே இருக்கும். ஆக திருச்செந்தூர் போல் இந்த க்ஷேத்திரத்துலையும் பஞ்சலிங்கம், அதே போல் 2 முருகன் இந்த க்ஷேத்திரத்தில். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானத்தன்னைக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய யோக தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணிய பெருமானுக்கு தட்சிணாமூர்த்தி அவர். நம்மளாம் வழிபடக்கூடிய தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் இருக்கும். அஜ்ஞானத்தனைக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய யோக தட்சிணாமூர்த்தி உள்ளுக்குள்ளே இருக்கார். குருவாகவே இந்த க்ஷேத்திரம் சுப்பிரமணிய பெருமானும் இருக்கார். குருவரலும் திருவரலும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஸ்தலமாகவும் இருக்குது. அதே போல் 2 முருகன் வெளிப்பிரகாரத்தில் நம்ம நிற்கிற இடம் குராவடி முருகன் பேர். இந்த மரம் ரொம்ப புராதனமான மரம், குரா மரம்னு பேர். குரா அப்படின்னா பரட்டி போட்டால் ராகு. இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப ஒரு அரிது, தரையில் வடையக்கூடியது. மலையில் தான் இருக்கும், லட்சத்தில் 1 இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஸ்தல விருட்சமாகப்பட்ட இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா குரா மரம்னு சொல்லக்கூடிய இந்த மரத்து நிழலில் இந்த முருகப்பெருமான் இருக்கார். திருக்குறாவடி நிழல் தண்ணில் உலவிய பெருமானே அப்படின்னு அருணிநாதர் பாடி முடிச்சிருக்கார். இந்த மரத்து நிழலில் அந்த முருகப்பெருமான் இருக்கிறது அவர் விளையாடியது அவர் கண்ட காட்சி. பூலோகத்தில் முருகப்பெருமான் பாதம் பட்டு விளையாடியது 2 க்ஷேத்திரம். இந்த திருவிடைக்கழி ஒன்று, வள்ளிமலை ஒன்று. அப்படிப்பட்ட விசேஷமான ஸ்தலம் இது. புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லுவோம். திருச்செந்தூர் போல இந்த க்ஷேத்திரத்தின் பஞ்சலிங்கம். அதே போல் அன்னை தேவசேனாம்பிகை நிச்சயதார்த்த கோலத்தில் முருகனை நோக்கி இங்கே இருக்கா, தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தனியாக இருந்தாலும் எங்கே போனாலும் நம்ம வந்து வெள்ளிதேவனோட முருகனை பார்ப்போம். அம்பாளை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவசேனாம்பிகை தனியாக இருக்கிறதுங்கிறது இந்த க்ஷேத்திரம் மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. அது நிச்சயதார்த்த கோலத்தில் தலையை சாச்சின்னு அந்த காலத்து பெண்கள் மாதிரி அம்பாள் லைட்டாக வைக்கப்பட்டு முருகனை நோக்கி தியானம் பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட விசேஷமான ஸ்தலம். தேவேந்திரனால் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐராவதம்னு சொல்லக்கூடிய யானை வழங்கப்பட்டது, வேறு எங்கேயும் கிடையாது. இங்கே இருக்கும், திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் யானை வாகனம் முருகப்பெருமானுக்கு. நிச்சயதார்த்தத்துக்கான சான்றிதழ் இது, திருமணமானதுக்கான சான்றிதழ் அங்கே. அப்படிப்பட்ட விசேஷமான ஸ்தலம், பரிகார ஸ்தலம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க மகிழாரண்யம் அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். மகிழம்பூ காடாக இருந்த இடம், மகிழ மரம் காடாக இருந்த இடம்.
அந்த மகிழம்பு காடாக இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருகாமையில் திருவாரூரில் முகுந்த சக்கரவர்த்தி ராஜா அப்படின்னு இருந்தார். அந்த சக்கரவர்த்தி ராஜாவுக்கு இங்கேருந்து பால் போகும். பால் போகும்போது இங்கே உட்காந்து அமர்ந்து சாப்பிட்டு போகிறது அவங்களுடைய வழக்கங்கள். அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பால் குறைய ஆரம்பிச்சிருக்கு. குறையும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா தொடர்ந்து குறையணும்னு ராஜாவுக்கு கோவம் வந்துடுது. எப்படி இவங்க கொண்டு வர பாதையில் இவங்களை கொண்டு எடுத்துடான்னு சொல்லிட்டு ராஜா அவர்களை கூப்பிட்டு தண்டிக்கிறார். அப்போ ராஜாட்டு கூப்பிட்டு சொல்கிறார், ஐயா நாங்கள் இந்த இடத்துல தான் வச்சுட்டு போகிறோம், அது எப்படி குறையிறதுன்னு தெரியல. நீங்கள் ராஜாவும் ஒரு நாள் அமர்ந்து பார்க்கும்போது அதே போல் பால் குறையிறது. ராஜாவுக்கு போய் சொப்பனத்தில் சொல்லி, நான் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு ஒரு கிழக்கு பார்க்க ஒரு ஆலயம். ஏன்னா இது ஆரம்பத்தில் மேற்கு பார்த்து சிவாலயமாக இருந்தது. சுவாமி சுயம்புலிங்கம் திருக்காமேஸ்வரர் சுயம்பு, இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு. அப்போ ராஜாவுக்கு போய் சொப்பனத்தில் போய் சொல்லி, ராஜாக்களால் கட்டப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம், அப்படிப்பட்ட விசேஷமான ஸ்தலம், பரிகார ஸ்தலம். ஜாதக ரீதியான உள்ள தோஷங்கள் சாபங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க முடக்கு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்லாம் அஸ்தமனம் இவருக்கு எதுவுமே எல்லாம் சில பேருக்கு எல்லா கிரகமும் உச்சமாக இருந்தால் கூட வலிமையாக இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாய சீதருச்சியே தரணீசுராயா சௌமியாய தேவகுரவே பிருகநந்தனாயா சூர்யாத்மஜாய புதகாய கேதவேஜ நித்தியம் நமோ பகவதே குருவே வராயான்னு ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லா கிரகங்களும் வலிமையாக இருந்தாலும் வேலை செய்யாது, எல்லாம் நல்லா இருக்குது, ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பேர் வந்து அஸ்தமன தோஷம்னு வடமொழியில் சொல்லுவோம். தமிழில் சொன்னால் முடக்கு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான பரிகாரங்கள் உண்டு. பிரம்மஹத்தி தோஷம், பிதிரு தோஷம். ஏன்னா அது வந்து சிவபூஜை பண்ணுறாரு இல்லையா, அவர் வந்து சங்காரமணத்துக்காக பிதிரு தோஷத்துக்கான பரிகாரம். செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம், திருமண தடை, புத்திரபாக்கியம், எதிர்வினைன்னு சொல்லக்கூடிய சத்துருக்கள், குடும்பத்தில் கந்திருஷ்டி, பில்லுசன், ஏவல், பொறாமை, மாந்திரியத்துள்ள சத்துருக்களுக்கு இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அப்படிப்பட்ட எல்லா விதமான பரிகார கஷேத்திரம் இது. எல்லாரும் வந்து அந்த சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு பண்ணி மிருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு கேட்டுக்கிறோம். அரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா, சக்தி வேல்முருகனுக்கு திருக்குறாபடி முருகனுக்கு அரோகரா. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நளினி மேடம் வந்துட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க திருவெண்காடு வந்து தரிசனத்துக்கு வந்திருக்காங்க. பக்கத்தில் திருவிடைக்கேழி முருகனை போய் பார்த்துக்கலான்னு கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்க போய் பாருங்கள். திருக்கடையூரில் வந்து தரிசனம் பண்ணிட்டு ஹோட்டலில் சாப்பிட போயிருக்காங்க. திருவிடைக்கேழி போயிட்டு வந்துட்டீங்களாம் கேட்டாங்களாம். எங்கே இருக்குது? அப்போ உடனே விசாரிச்சுட்டு அவங்க நேரம் வந்தாங்க. இங்கே வந்து பார்க்கும்பொழுது அன்றைக்கி சஷ்டி ராஜாலங்காலத்தில் சுப்பிரமணிய பெருமான் பார்த்தோன்னே ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரில் சொன்னாங்க. அவங்களே சொன்ன விஷயம், அந்த முருகனே என்னை வந்து கூப்பிட்டு என்னை காட்சி கொடுத்தாரு, எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியல, யார் போனாலும் அந்த முருகனை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் அவங்க பேட்டி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட விசேஷமான ஸ்தலம். பிரார்த்தனை பண்ணிங்க, எல்லாரும் வரணும், முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு சந்தோஷம்.